ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு அனுமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம பாலிட்டி வந்துட்டு வரிசையா வந்துட்டு ஆர்டர்ல பார்த்துட்டு வரோம். பகுதிகள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ பார்க்காதவங்க, அரசியலமைப்பு உருவான விதம்ல இருந்து குடியுரிமை வரைக்கும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லாட்டி பிளேலிஸ்ட்லயும் தனியா பிளேலிஸ்ட்டும் பாலிட்டிக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருங்க. அந்த ஆர்டர்ல பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை உரிமைகள் விதி 12லேருந்து 35 வரைக்கும். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அப்ப இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? அடிப்படை உரிமைகள். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவின் அறிவு பெட்டகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1854ல கல்விக்கான மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் அறிவு பெட்டகம் அப்படின்னா, 1854ல கல்விக்கான மகா சாசனம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. 1854ல. அது இந்தியாவின் அறிவு பெட்டகம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா நவம்பர் 1, 1858ல வெளியிடப்பட்ட விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கை இந்திய மக்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 1757ல இருந்து பிளாசிட் போர் நடக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு 1773ல இருந்து 1857 வரைக்கும் வந்துட்டு, அ யார் வந்து ஆட்சி புரிவா அப்டின்னா, இங்கிலாந்து தான். ஆனா, கிழக்கிந்திய கம்பெனியின் மூலியமா ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப 1857ல வந்து பெரும் புரட்சி, அதாவது சிப்பாய் கழகம் அப்டின்னு சொல்லிட்டு வட இந்தியால ஒண்ணு நடைபெறும். அதுக்கப்புறமா 1858ல நவம்பர் 1ல வந்துட்டு விக்டோரியா மகாராணி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பேரறிக்கை வெளியிட்டு, இங்கிலாந்து அரசே வந்துட்டு இனிமேல் வந்து இங்க ஆட்சி புரியும். கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இங்க இருக்காது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதான் நவம்பர் 1, 1858ல வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, இந்திய மக்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில 1857லேயே எதோட அடிப்படையில சாரி, சாரி, சாரி. இந்தியாவின் அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு 1854ல கல்விக்கான மகாசாசனம் கொண்டு வந்தாங்கல்ல, அதன் அடிப்படையில 1857ல சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகின் முதல் மகாசாசனம் அப்படின்னு எத சொல்றாங்க அப்படின்னா, கிபி 12, 15ல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் ஆகும். உரிமைகளுக்காக எழுதப்பட்ட முதல் பட்டயம் வந்து எது அப்படின்னா, கிபி 12, 15ல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் அப்படின்றவர் எழுதின உரிமைகளுக்காக எழுதப்பட்ட பட்டயம். அதுதான் வந்து உலகின் முதல் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நுகர்வோரின் மகாசாசனம் எது அப்படின்னா, 1986 கோப்ரா ஆக்ட். கோப்ரா ஆக்ட்னா என்ன? கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட். இது நுகர்வோரின் மகாசாசனம். அப்போ இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துரலாமா? அடிப்படை உரிமைன்றது அரசியலமைப்போட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்தியாவோட அறிவு பெட்டகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, 1854ல வந்துட்டு கல்விக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவின் அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்றோம். நவம்பர் 1, 1858ல வெளியிட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, இந்திய மக்களின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உலகின் முதல் மகாசாசனம் கிபி 12, 15ல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயம் அப்படின்னு சொல்றாங்க. நுகர்வோரின் மகாசாசனம் 1986 கோப்ரா ஆக்ட். கன்சியூமர் அண்ட் புரொடெக்ஷன் ஆக்ட். இதுதான் வந்துட்டு நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அறிவு பெட்டகம், இந்தியாவின் அறிவு பெட்டகம் கல்விக்கான மகாசாசனம் 1854 படி எங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா. அதுக்கடுத்து பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் வந்துட்டு எங்கருந்து எடுத்திருக்கோம் அப்டின்னா, அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. முதல்ல இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் யாரு அப்டின்னா, பாலகங்காதர திலகர். எந்த வருஷம்னு பார்த்தோம்னா, 1895ல. இத ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். 1895ல ஒரு பாலகன் வந்துட்டு, திலகம் வச்ச பாலகன், "இளம் கன்று பயமறியாது. அதனால அவன் அடிப்படை உரிமைக்காக முதல்ல குரல் குடுத்தான்" அப்டின்னு சொல்றோம். அப்போ அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் பாலகங்காதர திலகர். எந்த வருஷம்? 1895. 1928 நேரு அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றது. நேரு அறிக்கையில மொத்தம் 3 விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க.
இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து கோரப்பட்டிருக்கும். அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்திய உச்சநீதிமன்றமே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 1928ல நேரு அறிக்கை என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 1931ல கராச்சியில நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்ல வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மீது தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த மாதிரியும் சொல்லலாம். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். தொடக்கத்துல இருந்த அடிப்படை உரிமைகள் வந்து எத்தன அப்படின்னு பார்த்தோம்னா 7. தற்போது இருக்கிற அடிப்படை உரிமைகள் எத்தனன்னு பார்த்தோம்னா 6. அப்போ அந்த ஒரு அடிப்படை உரிமை இருக்குல்ல, அது வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 படி விதி 31 அதாவது சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது விதி 31 கீழ இருக்கும். அது 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டு, எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்டின்னா, விதி 31யும் அந்த டைம்ல நீக்கியிருப்பாங்க. 19 எஃப்ஐயும் நீக்கியிருப்பாங்க. நீக்கிட்டு பகுதி 12ல விதி 300 ஏவுல சொத்துரிமை சொத்தின் மீது சட்டப்பூர்வ உரிமையாக சேர்க்கப்பட்டது. லீகலி ஒன்லி தான் நம்ம அந்த சொத்துக்கு உரிமையாளர்கள். இஃப் கவர்ன்மென்ட் ஆஸ்க்ட் வி கேவ் த லேண்ட் அப்படின்ற மாரி. இப்போ வந்துட்டு நெடுஞ்சாலை வருது அப்படின்னா, டப்புன்னு வந்து என்ன பண்ணுவாங்க 2 சைட்ல இருக்கிற நிலத்த வந்து அபகரிப்பாங்க கவர்மெண்ட். அதுக்கு நமக்கு வந்து ஒரு இழப்பீடு தொகை குடுத்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அத நம்ம வந்துட்டு கேஸ், கோர்ட்டுன்னு போய் கூட நம்ம அத வந்து வின் பண்ண முடியாது. ஸோ அந்த விதி 31 தூக்கிட்டு போய் பகுதி 12ல விதி 307 வச்சுட்டாங்க. சொத்தின் மீது சட்டப்பூர்வ உரிமையா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடிப்படை உரிமைகள் பாருங்க, மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, அதாவது சமய சார்பு உரிமை, கலாச்சார கல்வி உரிமை, கல்வி கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்றதா கரெக்ட்டா இருக்கும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் விதி வந்து 12லருந்து 35 வரைக்கும். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. இது நம்ம குடியுரிமை படிக்கும்போதே பார்த்தோம். இந்திய மக்களுக்கு மட்டுமே ஆன அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 15 வரும்போதே 30 பத்தி நம்ம பேசிறணும். அடுத்து 16 விதி 15க்கு அப்புறம் விதி 16 அது மாரி 19, 29 இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன அடிப்படை உரிமை. இப்ப விதி 12 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு என்பதற்கான வரையறை. மத்திய அரசு மற்றும் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் சட்டமன்றம், உள்ளூர் அதிகார அமைப்பு மற்றும் பிற அதிகார அமைப்பு. அரசு அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசுனா ஸ்டேட். தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் அப்படின்றது கவர்மெண்ட். அரசுன்றது ஸ்டேட். அது நிரந்தரமானது. தமிழ்நாடு ஸ்டேட் எப்பயுமே இருக்கும். அரசாங்கம்ன்றது கவர்மெண்ட். இப்போ ஒரு ஆட்சியின் கீழ நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம தளபதி ஆட்சியின் கீழ நம்ம இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி. அது வந்து தற்காலிகமானது அரசாங்கம், கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசு என்பதற்கான வரையறைய சொல்ற விதி என்ன அப்படின்னு கேட்டா, விதி 12 அரசு என்பதற்கான வரையறைய பத்தி சொல்லுது. விதி 13 வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து நீதி புனராய்வு பத்தி சொல்லும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீதி புனராய்வு பத்தி சொல்றது. அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன்பு, இந்திய எல்லைக்குள் அமலில் இருந்த சட்டங்கள் முரண்பட்டதாக இருந்தால், அது இல்லாத நிலை ஏற்படும். அதாவது, இந்தியாவில் அனைத்து சட்டங்களையும் அடிப்படை உரிமைகள் சட்ட சம்பந்தமாக பரிசீலனை செய்யலாம். செய்யும்போது, அது வந்துட்டு அடிப்படை உரிமைய பாதிக்கிற வண்ணம் இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து நீக்கிக்கலாம். இப்ப அரசியலமைப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி நெறைய சட்டங்கள்லாம் அமல்ல இருந்திருக்கும். அது முரண்பட்டதா இருக்கு. அடிப்படை உரிமைக்கு முரணானதா இருக்குன்றப்போ, அத வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அது பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புனராய்வு. நீதி புனராய்வு அமெரிக்க அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகள் மறுக்கும்படி இச்சட்டம் இருந்தால் உச்சநீதிமன்ற உதவியை நாடினால், அச்சட்டத்தை இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்றத கீழ வந்து நான் எழுதியிருக்கேன். தெரியல அப்படின்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. சேம் பாயிண்ட் நான் சொன்ன பாயிண்ட் தான். அடிப்படை உரிமைகளை மறுக்கும்படி இச்சட்டம் இருந்தால், உச்சநீதிமன்ற உதவியை நாடினால், அச்சட்டத்தை இல்லாமல் ஆக்கலாம். அது பேரு ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொல்ற விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 13. 12 அரசு என்பதற்கான வரையறையும், 13 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இப்ப வந்துட்டு சமத்துவ உரிமை விதி 14லருந்து 18 வரைக்கும். விதி 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சரத்து எது அப்படின்னு கேட்டா, விதி 14 அப்படின்னு நமக்கு தெரியணும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது எங்கருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்று கூறும் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்று கூறும் நாடு அமெரிக்கா. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் ஏவி டெய்சி. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு ஏன்? அங்க அமெரிக்காக்காரன் தான் துப்பாக்கிலாம் வச்சிருப்பான். பாதுகாப்பே கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமே சம பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்றது வந்து அமெரிக்கா. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் ஏவி டெய்சி. விதி 15 சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். விதவைகள் மறுமணச் சட்டம். இது 2மே விதி 15. விதவைன்னு ஒதுக்கி வைக்கிறது ஒரு பாகுபாடு தான. இப்ப சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இதெல்லாம் வச்சு ஒருத்தர ஒதுக்கக்கூடாது அப்டின்னா, விதவைன்றத வச்சும் ஒருத்தர ஒதுக்கக்கூடாது. அப்ப சாதி பாகுபாடு, பாகுபாடுகள பத்தி சொல்றது விதி 15. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். இப்ப 15 வந்து பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னா, 16 பொது வேலைவாய்ப்புல சம வாய்ப்பு நமக்கு அளிக்கணும். சமூக நீதியை நிலைநாட்ட சில சமூகங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. இப்ப வந்துட்டு இடஒதுக்கீடு முறைப்படி வேலைவாய்ப்புல வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிலயே முன்னுரிமையெல்லாம் இருக்கு. இருக்க தான் செய்யுது. அதெல்லாமே வந்துட்டு விதிவிலக்காகவும் இருக்கு. அது வந்து நல்ல விதத்துல இருக்கு அப்டின்னா, அத வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்து விதி 17 தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா, 1955. நல்லா நோட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. தீண்டாமை ஒழிப்பு எப்பலாம் திருத்தம் செஞ்சிருக்காங்க பாருங்க. 76, 86, 2015. 76, 86, 2015. தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. கடைசியா திருத்தம் செய்யப்பட்டது 2015. வேற எப்பலாம் திருத்தம் செஞ்சிருக்காங்க? 76, 86லயும் திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1976ல திருத்தப்பட்டு, குடிமக்களின் உரிமை பாதுகாப்பு சட்டமாக நடைமுறையில் உள்ளது. அதாவது பிசிஆர்ன்னா புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். அதாவது எப்படின்னா, இந்த சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 6 மாதம் சிறை அல்லது ரூ. 500 அபராதம் அல்லது 2மே விதிப்பாங்க. தீண்டாமை ஒழிப்புன்றது விதி 17. இது இப்ப வந்து 1976ல வந்து திருத்தப்பட்டு குடிமக்களின் உரிமை பாதுகாப்பு பிசிஆர் புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கேஸ்ட் சார்ந்த சண்டைலாம் நடக்குது அப்படின்னா, அவங்க மேல போடுற கேஸ் வந்துட்டு பிசிஆர் கேஸ் தான். புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் குடிமக்களின் உரிமை பாதுகாப்பு சட்டம். அது எந்த வருஷம் இருந்து நடைமுறையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1976 அந்த எந்த விதி அப்படின்னா, விதி 17. விதி 18 பட்டங்கள் ஒழிப்பு. ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்கள் நீக்குதல். ராஜ் பகதூர், தேஜ் பகதூர், ஜமீன்தார் இந்த மாரி பட்டங்கள் எல்லாம் நீக்குதல். இதுதான் வந்துட்டு விதி 18. மொத்தம் வந்து சமத்துவ உரிமை வந்துட்டு 4. ஒண்ணு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 14. விதி 15 சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் மூலம் பாகுபாடு காட்டக்கூடாது. விதவைகள் மறுமணச் சட்டம். விதி 15. விதி 16 பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு அளிக்கிறது. விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. அதன் கீழ கொண்டு வரப்பட்ட சட்டம்னு பார்த்தோம்னா, பிசிஆர் அதாவது புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். இது எந்த வருஷம் கொண்டு வந்ததுன்னா, 1976. விதி 18 வந்து பார்த்தோம்னா, பட்டங்கள் ஒழிப்பு. ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற எல்லா பட்டங்களையுமே ஒழிக்கணும், நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுதந்திர உரிமை. விதி 19லருந்து 22. விதி 19 மட்டும் 6 விதிகள் இருக்காம். சுதந்திர உரிமையில விதி 19, 20, 21, 21 ஏ, 22ன்னு மொத்தம் 5 விதிகள் இருக்கு. அதுல இந்த விதி 19ன் கீழ மொத்தம் 6 டைப் ஆஃப் விதிகள உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் தொடக்கத்துல விதி 19ல 7 வகையான சுதந்திர உரிமைகள் வந்துட்டு இருந்திருக்கும். விதி 19ன் கீழ மட்டும். ஆனா தற்போது 6 வகையான சுதந்திர உரிமைகள் தான் விதி 19ல இருக்கு. ஏன் அப்டின்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி 19 1 எஃப் அப்படின்ற விதிய நீக்கிட்டாங்க.
பகுதி 18ன் கீழ விதி 352ன் படி, தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது, குடியரசுத் தலைவரோட ஆட்சியின் போது, தேசிய அவசர நிலை குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கும்போது, இந்த விதி 19 இருக்குல்ல, இத வந்து நிறுத்தி வைக்கலாம். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் வந்து ஆணை பிறப்பிச்சு தடை செய்ற அ தடை செய்ற பவரும் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. எப்போ அப்டின்னா, விதி 352 பகுதி 18 விதி 352ன் கீழ தேசிய அவசர நிலையின் போது. விதி 19 1 பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை, கருத்துப் படங்களை வெளியிடும் உரிமை. எக்ஸாம்பிள் பத்திரிக்கையாளர். அதாவது நான் பேசுறதுக்கு, என்னோட கருத்த தெரிவிக்கிறதுக்கு, கருத்து படங்கள வெளியிடுறதுக்கு, இப்ப நம்ம YouTubeல போடுற வீடியோ, இது எல்லாத்துக்குமான உரிமை வந்துட்டு விதி 19ல 1ல ஏ. விதி 19ல 1 வந்துட்டு ஆயுதமின்றி அமைதியாக கூட்டம் கூடுவதற்கான உரிமை. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேச்சாளர். நான் பேசுறத 19 வந்து பேச்சுரிமை தானே. அப்ப நான் பேச்சாளர். நான் பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கூட்டம் வேணும். அப்ப ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூட்டம் கூடுவதற்கான உரிமை. 1 கூட்டம் கூட்டி அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்குன்னு ஒரு இயக்கத்த நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை. கட்டுப்படுத்தப்பட்ட துறைகள்ல சங்கம் வைக்க அரசு தான் முடிவெடுக்கும் அப்டின்னு சொல்றாங்க. அடுத்து 1 வந்து என்ன சொல்றாங்க 19 இந்தியா முழுவதும் சென்று வருவதற்கான உரிமை. தடை செய்யப்பட்ட பகுதி தவிர எங்க வேணா போயிட்டு வரலாம். 19 சொல்றாங்க என்னன்னா, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை. தடை செய்யப்பட்ட பகுதி தவிர. 19 என்ன சொல்லுது? இந்தியா முழுவதும் தொழில் மற்றும் பணி மற்றும் வணிகம் செய்ய உரிமை. தடை செய்யப்பட்ட பணிகள் தவிர. அது என்ன தடை செய்யப்பட்ட வணிகம்? கஞ்சா, சாராயம் இந்த மாதிரி. அப்போ மொத்தம் 6 டைப் ஆஃப் சுதந்திர உரிமையில விதி 19 1ன் கீழயே மொத்தம் 6 டைப் ஆஃப் சுதந்திர உரிமைகள் இருக்கு. 1 பேச்சுரிமை, கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை, கருத்து படங்களை வெளியிடும் உரிமை, பத்திரிக்கையாளர்களுக்கான உரிமை. இது எல்லாமே 19 1 வந்துட்டு ஆயுதமின்றி அமைதியாக கூட்டம் கூடுறது. 1 வந்துட்டு சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் தொடங்க உரிமை. வந்துட்டு இந்தியால நான் எங்க வேணா போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக. வந்துட்டு நான் எங்க வேணா போயிட்டு வரதோட சேர்த்து அங்க போய் நான் ஸ்டேயும் பண்ணலாம். தங்குவதற்கானது 1 அடுத்து வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு எங்க வேணா போய் வணிகம் செய்யலாம், தொழில் செய்யலாம், தடை செய்யப்பட்ட வணிகம் தவிர. அடுத்து அ பிரிவு விதி 20 வந்துட்டு என்ன சொல்லுது அப்டின்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒருத்தர வந்து கைது செஞ்சுட்டு போறாங்க. அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்குன்னு சில உரிமை வந்து இருக்கும். அவர்கள வந்துட்டு தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் வந்துட்டு விதி 20. குற்றம் செய்யப்பட்ட காலத்துல நடைமுறையில இருக்கிற சட்டத்தால மட்டும் தான் அவர தண்டிக்கணும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமைய பத்தி சொல்றது விதி 20. தண்டனையிலிருந்து அவர பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க உரிமை. இப்போ ஒரு சின்ன குற்றம் பண்ணியிருக்காருன்றதுக்காக அவர போய் தூக்கு தண்டனையில போட முடியுமா? போட முடியாது. அப்போ குற்றம் சாட்ட நபர்களுக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளின்றதுக்காக அவனுக்கான உரிமைகள விட்டு தர முடியாது இல்லையா? அதுக்காக. குற்றம் செய்யப்பட்ட காலத்துல நடைமுறையில இருக்கும் சட்டத்தால மட்டும் தான் தண்டிக்க வேண்டும். ஒரே குற்றத்திற்காக 2 தண்டனை வழங்கக்கூடாது. குற்றவாளியை பொய் சாட்சியம் சொல்ல வற்புறுத்தக்கூடாது. இது எல்லாமே விதி 20ன் கீழ வரும். விதி 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்வதற்கான உரிமை, தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனது சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பாதிக்காத வகையிலயும் இருக்கணும் அந்த சுதந்திரம். தனி மனித சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது விதி 21ன் கீழ கொண்டு வராங்க. உயிர் வாழும் உரிமை. சட்டத்தின் வழியே மட்டுமே உயிர் பறிக்கப்படலாம். எக்ஸாம்பிள் தூக்கு தண்டனை. உயிர் வாழ்றதுக்கு எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றது விதி 21. அடுத்து விதி 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. 86வது சட்டத்திருத்தம் 2002ன் படி அரசு நெறிசை கோட்பாடு. அதாவது பகுதி 4 அடிப்படை கடமை இருக்குல்ல. சரி. ஆமா. பகுதி 4 பகுதி பகுதி 4 வந்துட்டு என்னது நமக்கு? அரசு நெறிசை கோட்பாடுகள் தான். அந்த
அரசுக்கு வழங்கும் நெறியுரை கோட்பாடுகள்ல விதி 45ல வந்து நீக்கப்பட்டு, அ 51(a)ல கேவிலயும், அதே மாதிரி விதி 21ல ஏவின் கீழயும் வந்துட்டு அடிப்படை அ கடமையா வந்துட்டு 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி வழங்கணும் அப்படின்றது வந்துட்டு பெற்றோரோட கடமை அப்படின்னும் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்துட்டு கல்வி வழங்க வேண்டியது வந்துட்டு அரசின் கடமையும் கூட. அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருப்பாங்க. 86வது சட்டத்திருத்தம் 2002ன் படி விதி 45 டிபிஎஸ்பிலருந்து விதி 45 வந்து நீக்கி, விதி 21(a)வின் கீழயும் 51ல ஏவுல கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை கடமையாவும் சேர்த்திருப்பாங்க. இப்ப பகுதி 3ல விதி 21(a)வின் கீழ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் பருவ மழலையர் கல்வி, அதாவது ஏர்லி சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. இப்ப 6 வயசு வரைக்கும் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இந்த இசிசிஇ ஏர்லி சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் இது மூலியமா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 6 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளோட கல்வி 14 வயது வரைக்கும் பெற்றோரோட கடமைன்னு சொல்லிட்டு விதி 51ல கேவின் கீழ சேர்த்திருப்பாங்க. அந்த விதிய பத்தி தான் சொல்லுது. விதி 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆல்ரெடி விதி 20ம் வந்துட்டு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை தான். இது வந்துட்டு சில வழக்குகள கைது செய்து தடுப்பு காவல்ல வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. 2 வே ஆஃப் அரெஸ்ட் இருக்கு. ஒண்ணு சாதாரண சட்டப்படி விசாரிக்கப்படும். இன்னொன்னு தடுப்பு காவல் சட்டப்படி விசாரிக்கப்படும். மிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கார்ல, அவர் கூட இந்த மிசா சட்டத்தின் கீழ ஜெயில்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. எப்போ அப்டின்னா வந்துட்டு மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றதான் மிசா. அத 1971ல கொண்டு வந்திருப்பாங்க. 1978ல வந்துட்டு அத வந்துட்டு நீக்கியிருப்பாங்க. மிசா. மிசானா மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். 1971ல கொண்டு வந்து 78ல நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஓகே. இப்ப வந்துட்டு சுதந்திர உரிமையில 19ல இருக்கிற 6 விதிகள் வந்து பார்த்திருந்தோம். இப்ப 20ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்டின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் செய்யப்பட்ட காலத்துல நடைமுறையில இருக்கிற சட்டத்தால தான் தண்டிக்கணும். ஒரே குற்றத்திற்காக 2, 3 தடவ தண்டிக்கக்கூடாது. குற்றவாளிய பொய் சொல்லி சாட்சி சொல்ல கம்பல் பண்ணக்கூடாது. விதி 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு தரும் உரிமை. தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வாழ்வதற்கான உரிமை. இது எல்லாமே விதி 21. விதி 21ல வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்றது பகுதி 3ல விதி 21(a)வின் கீழ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டு ஏர்லி சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஇ 6 வயதிற்கு வரை உள்ள குழந்தைகளுக்கு அ கல்வி வழங்குவது வந்துட்டு அரசோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருக்காங்க. இது 86வது சட்டத்திருத்தம் 2002ன் படி சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா அம் இதிலேயே வந்துட்டு விதி 51ல 7 கே வந்துட்டு 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளோட கல்வி வந்துட்டு பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமையிலயும் இந்த விதியவே போய் திருத்தம் செஞ்சு சேர்த்திருப்பாங்க. இது வந்து எங்கருந்து எடுத்தாங்க இந்த விதிய அப்டின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்லருந்து விதி 45ல இருக்கிற அ குழந்தை கல்விய தூக்கி இந்த 2 இடத்துலயும் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. விதி 22 வந்துட்டு சில வழக்குகள்ல கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பாதுகாப்பு உரிமை. அதுல வந்துட்டு சாதாரண சட்டப்படி அ விசாரிக்கப்படுறது தடுப்பு காவல் விசாரணைன்னு இருக்கும். அந்த தடுப்பு காவலுக்கு எதிரானது இந்த விதி 22. இது வந்து மிசா வந்து மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971 டூ 1978. இதன் கீழ அரெஸ்ட் ஆனவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மு.க. ஸ்டாலின். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். மு.க. ஸ்டாலினுக்காக அவருக்கு அகைன்ஸ்டாலாம் சொல்லல. ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். விதி 22 தடுப்பு காவல்ல கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கிற உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 23, 24 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதெல்லாமே வந்துட்டு விதி 23ன் கீழ சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரும். ஒருத்தர வந்து கட்டாயப்படுத்தி கொத்தடிமையா வந்துட்டு வேலை பார்க்க வைக்கிறதோ, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறதோ. மனித தன்மையற்ற வியாபாரம்னா வந்துட்டு தேவதாசி ஒழிப்பு, விபச்சாரம் அந்த மாரி சொல்லுவாங்க. ஆள் கடத்தல் இதெல்லாமே. ஒரு விற்பனை பொருள விற்பது போல ஆண், பெண் குழந்தைகள வந்து விற்பதை தடை செய்கிறது. இப்ப கொத்தடிமை முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976.
போக்சோ வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? புரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் போக்சோ, புரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் அப்படின்றது 2012. அதாவது 12த் படிக்கிற கிட்ஸுக்கு நம்ம காலத்துல வந்துட்டு 12த் படிக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு தான் செக்சுவல் நாலேட்ஜ்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இருக்கிற குட்டீஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நெறைய நாலேட்ஜ் வந்துருச்சு. ஒரு ஷார்ட்கட்காக சொல்றேன். தப்பா எடுத்துக்க வேணாம். போக்சோ வந்துட்டு அப்ப எப்போ கொண்டு வந்தாங்க அப்டின்னா, 2012ல கொண்டு வந்தாங்க. கொத்தடிமை ஒழிப்பு முறை 1976. இப்ப வந்துட்டு விதி 23 உறுதி செய்யப்படப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்டின்னு பார்த்தோம்னா, கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976, சம ஊதிய சட்டம் 1976, ஒப்பந்த ஊழியர் சட்டம் 1970, குறைந்த கூலி சட்டம் 1948. அப்போ ரூ. 48ன்ற குறைஞ்ச கூலிக்கு வந்துட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு போறாங்க. ரூ. 48ன்ற குறைஞ்ச கூலிக்கு அ மக்கள் அந்த காலத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ, நான் ரூ. 70 தரேன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து ஒப்பந்தம் போட்டு கூட்டிட்டு போறாரு. ரூ. 70 தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒப்பந்தம் போடுறாரு. இன்னொருத்தர் வராரு. ரூ. 70 என்ன ரூ. 70 ஆம்பளைக்கு தர அதே சம ஊதியமா நான் உனக்கு ரூ. 76 தரேன் அப்படின்னு சொன்னதும், மக்கள் எல்லாம் கொத்தடிமையா அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. அந்த ரூ. 76 நம்பி. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது குறைந்த கூலி சட்டம். குறைந்த கூலி எவ்வளோ குடுத்தாங்க? ரூ. 48 தான் தந்தாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு? நான் உனக்கு வந்துட்டு ஒப்பந்தமா என் கூட கான்ட்ராக்ட்டா வா! நான் உனக்கு ரூ. 70 தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒப்பந்த ஊழியர் சட்டம் 1970. இல்ல நான் பாய்க்கு ஈக்குவலா கேர்ளுக்கும் சம ஊதியமா ரூ. 76 தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. உடனே மக்கள் வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு கொத்து கொத்தா வந்து கொத்தடிமையா வந்து போறாங்க. அந்த ரூ. 76 சம்பளத்துக்காக. ஃபர்ஸ்ட் வந்து குறைந்த கூலி சட்டம் 1948. அடுத்து வந்து ஒரு ஒப்பந்த ஊழியர் சட்டம் 1970. அடுத்து சம ஊதிய சட்டம் 1976. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. அடுத்து விதி 23ல 2ன் படி, அரசு மக்கள் நலனுக்காக தனது ஊழியர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கலாம். எக்ஸாம்பிள் போலீஸ், விஏஓ போலீஸ்க்குலாம் வந்துட்டு எந்த டைமிங்ன்னு சொல்ல முடியாது. விதி 23 என்னாது? கட்டாய வேலை, கொத்தடிமை முறை ஒழிப்பு, மனித தன்மையற்ற வியாபாரம் இதெல்லாமே சொல்ட்டாங்க. அப்ப கட்டாய வேலைன்றது விதி 23னா, விதி 23ன் கீழ 2 என்ன சொல்லுது? அரசு வந்து மக்கள் நலனுக்காக தனது ஊழியர்களை கட்டாயப்படுத்தி வேலை வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லுது. விதி 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல தனது ஊழியர்களை கட்டாயப்படுத்தி தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படின்றது விதி 24. கொத்தடிமை முறை ஒழிப்பு அப்படின்னு கேட்டா விதி 23. அடுத்து வந்துட்டு சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் அப்படின்றது வந்துட்டு விதி 24. குழந்தை தொழிலாளர்கள் எப்போ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அதுக்கு கீழ இருக்க குழந்தைகளா? அப்ப அந்த குழந்தை தொழிலாளர் முறை தடுக்கிறது வந்துட்டு விதி 24. 14, 24 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருக்க இந்த 23, 24 குழப்பம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். குழந்தை தொழிலாளர்ன்னு வந்தா விதி 24. கொத்தடிமை முறை ஒழிப்பு, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படின்றது தான் விதி வந்துட்டு 23. அடுத்து அ தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் விதி 24. குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டம் வந்துட்டு 1986. அதே கன்ஸ்யூமர் அண்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கல்ல. கோப்ரா. அந்த வருஷமே கொண்டு வந்திருக்காங்க. திருத்தம் 2016. 86, 16 அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். குழந்தை நலன் காக்க தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005லயே அமைக்கப்படுது. யார வந்து நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம்? ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள தான் வந்து குழந்தைன்னு சொல்லுவோம். குழந்தை நலன் காக்க தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005ல அமைக்கப்பட்டது. ம். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986ல கொண்டு வந்திருக்காங்க. 2016ல திருத்தம் செஞ்சிருக்காங்க லாஸ்ட்டா. இப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமையில 2 விதி தான் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், கட்டாய வேலை, கொத்தடிமை முறை ஒழிப்பு. அதன் மூலியமா வந்துட்டு குழந்தையை விற்பனை செய்வதை போல விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ ஆக்ட், புரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் இதெல்லாமே வந்துட்டு விதி 23. குறைந்த கூலி சட்டம் 48, ஒப்பந்த ஊழியர் சட்டம் 70, சம ஊதிய சட்டம் 76, கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் 76. விதி 23 2ன் கீழ மக்கள் நலனுக்காக தனது ஊழியர்களை கட்டாயப்படுத்தி அரசு வந்து வேலை வாங்கலாம். விதி 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது.
குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் வந்துட்டு 1986ல கொண்டு வந்திருக்காங்க. 2016ல திருத்தம் செஞ்சிருக்காங்க. குழந்தை நலனுக்காக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005ல அமைக்கப்பட்டது. சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை விதி 25லிருந்து 28 வரைக்கும். விதி 25 என்ன பண்ணுது அப்டின்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் உரிமை. சுதந்திரமான மத வழிபாடு, தானாக மதமாற்றம், பிரச்சாரம் இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். இது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. நானா முன்வந்து மதம் மாறிக்கலாம், பிரச்சாரம் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். விதி 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அ எந்த மதத்தை சார்ந்தவரும் நிறுவனங்கள் ஏற்படுத்தி தன்னுடைய மதத்தை பரப்பவும், நிர்வகிக்கவும் அதிகாரம் உண்டு. மதம் சார்ந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் நிர்வாகம், இவ்வகை சொத்துக்களை சட்டப்படி நிர்வாகம் செய்யும் அதிகாரம், இதெல்லாமே விதி 26ன் கீழ. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு மதத்துக்கு மாறுறேன். பிறகு வந்து நான் அதுல வந்து ஒரு நிர்வாகம் ஏற்படுத்துறேன். அது விதி 26. விதி 27 அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். மத அடிப்படையிலான நன்கொடையை தடுத்தல் அப்படின்றது விதி 27. இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா, தலவரி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த வரி வந்துட்டு ம் நமக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைக்கு முரணானது. அத வந்து நம்ம கட்டாயமா செலுத்தணும்னு அவசியம் இல்ல. நம்மள யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதுதான். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை வந்துட்டு விதி 27. விதி 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போ வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்துட்டு, ம் இந்த மாதிரி ஆ வந்து பண்ணுவாங்க. அந்த சாட்டர்டே, சண்டேல வந்துட்டு அ போயி ப்ரே பண்ணி தொழுதுட்டு வருவாங்க. அங்க வந்துட்டு மதம் சார்ந்த அ நிகழ்வுகள்லாம் வந்துட்டு நடைபெறும். அதுலலாம் வந்துட்டு இப்ப ஸ்கூல்ஸ் இருக்கு அப்டின்னா, கிறிஸ்டியன் ஸ்கூலா இருக்கு அப்டின்னா, அதுல நான் எனக்கு விருப்பப்பட்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாம். அதத்தான் சொல்றாங்க. அப்போ 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் எனக்கு உரிமை இருக்கு. சமய விவகாரங்களை நிர்வகிக்க விதி 26ன் படி எனக்கு உரிமை இருக்கு. விதி 27 படி நான் வந்து வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. விதி 28 படி எந்த வழிபாடு மற்றும் அம் மதம் சார்ந்த வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரம் பாதுகாப்பு. அரசியலமைப்பு சிறுபான்மையினர் என்னும் சொல்லே இல்ல அரசியலமைப்புல. சிறுபான்மையினர் என்னும் சொல்லுக்கு 2 விதங்களா குறிப்பிட்டு, மதம், மொழி அப்படின்னு வச்சிருக்காங்களாம். சாதி, மதம், இனம், மொழி அடிப்படையில் சிறுபான்மையினருக்கு கல்வி மறுக்கப்படுவதை தடுக்கிறது. அப்போ சிறுபான்மையினர் கல்வி பற்றிய விதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, விதி 29 அப்படின்னு நமக்கு சொல்லத் தெரியணும். விதி 29ல 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய குடிமகன் தனக்கென எந்த மதம், எந்த மொழியையும் பின்பற்றலாம். இந்திய குடிமகன் தனக்கென எந்த மதம், எந்த மொழி இப்போ மதம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது வந்து சமய உரிமையில போகும். அதே இது சமய உரிமை. நான் எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். எந்த மதத்தையும் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது விதி 25. மதம் மற்றும் மொழி, அந்த மொழின்ற வேர்ட் சேரும்போது விதி 29ல 1. இந்திய குடிமகன் தனக்கென எந்த மதம், எந்த மொழியையும் பின்பற்றலாம். அப்படின்றது விதி 29ல 1. விதி 29 முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறுபான்மையினரின் கல்வி மறுக்கப்படுவதை தடுக்கிறது. அடுத்து விதி 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினர் தங்கள் விருப்பப்படி கல்வி கூடங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும், நிர்வகித்துக் கொள்ளவும் உரிமை வழங்கப்படுகிறது. சிறுபான்மையினர் படிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து அவங்க கல்வி நிறுவனங்கள உருவாக்குவாங்க. படிச்சவன் தான் உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு படிக்கிறாங்க. அது விதி 29. விதி 29ல 1 வந்துட்டு தனக்கென எந்த மொழியையும், மதத்தையும் பின்பற்றலாம். விதி 30 வந்துட்டு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை விதி 30. அப்ப கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையில மொத்தம் வந்துட்டு 3 விதி இருக்கு பார்த்தாச்சு. அடுத்து விதி 31 வந்துட்டு சொத்துரிமை. அது 1978 44வது திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை விதி 31 வந்துட்டு நீக்கப்பட்டு, பகுதி 12ல விதி 300 ஏவின் கீழ ஒரு சட்ட உரிமையா தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை.
அது விதி 32. இது வந்துட்டு என்ன அப்டின்னா, நீதி பேரணைகள் நீதி பேரணைகள். நீதி பேரணைகள சொல்ற விதி வந்து என்ன விதி 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இப்ப வந்துட்டு என்னோட அடிப்படை உரிமை வந்து எனக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்டின்னா, நான் விதி 32ன் கீழ விதி 32ல 2ன் கீழ நான் போய் உச்சநீதிமன்றத்த நாடலாம். விதி 226ன் கீழ நான் போய் உயர்நீதிமன்றத்த நாடலாம். அத பத்தி சொல்ற விதி தான் இந்த நீதி பேரணை. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேரணை எனப்படும். உச்ச, உயர் நீதிமன்றங்கள் இரண்டும் 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். இதனால் உச்சநீதிமன்றம் வந்துட்டு அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் விதி 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என்கிறார். இதனால் உச்சநீதிமன்றம் வந்துட்டு அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்துட்டு இந்த விதி 32 இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என்கிறார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்துட்டு இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைய என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்றாரு விதி 32. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் விதி 32 2ன் படி நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்பதே ஒரு அடிப்படை உரிமை தான். உச்சநீதிமன்றத்துல வந்துட்டு விதி 32ல 2ன் படி நீதிபெரணை பிறப்பிக்கலாம். உயர்நீதிமன்றம் விதி 226ன் படி நீதிபெரணைகளை பிறப்பிக்கிறது. நீதிபேரணை அப்படின்றது வந்துட்டு இங்கிலாந்து அரசியல் அமைப்புல இருந்து பெறப்பட்டது. அப்ப ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துட்டு எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? நீதி புனராய்வுன்றது அமெரிக்கா. நீதி பேரணைன்றது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. 2யுமே போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. நீதி பேரணை என்பது ரைட்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. நீதி பேரணை ரைட்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. 5 வகையான நீதி பேரணைகள் இருக்கு. ஆட்கொணர்வு நீதி பேரணை, ஹேபியஸ் கார்பஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மண்டாமஸ், தடையுறுத்தும் நீதி பேரணை ப்ராஹிபிக்ஷன், ஆவணக்கேற்பு நீதி பேரணை சர்டிரியோரி, தகுதிமுறை வினவும் நீதி பேரணை க்யூ வாரண்டோ, ஆட்கொணர்வு நீதி பேரணை ஹேபியஸ் கார்பஸ், பாபநாசம் படத்துல கூட வரும் இத பத்தி. கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மண்டாமஸ், தடையுறுத்தும் நீதி பேரணை ப்ராஹிபிக்ஷன், ஆவணக்கேற்பு நீதி பேரணை சர்டிரியோரி, ஆவணம் சர்டிஃபிகேட் அதாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். தகுதிமுறை வினவும் நீதி பேரணை க்யூ வாரண்டோ அதுதான் இங்க மறைஞ்சிருக்கு எழுதிக்கோங்க. இப்ப ஆட்கொணர்வு நீதி பேரணை ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது. இதையும் நம்ம அடிப்படை உரிமைகள்ல இருக்கிற விதி 20யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கான உரிமை அப்படின்றது விதி 20. விதி அதேமாரி 22ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தடுப்பு காவல்ல வைக்கிறதுலருந்து பாதுகாக்கிறது விதி 22. அதுக்கு தான் வந்துட்டு அந்த மிஸ்ஸாவ நான் அழுத்தி அழுத்தி சொன்னேன். இப்ப வந்துட்டு இங்க ஒரு விதி குடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேரணை அப்டின்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது இந்த ஆட்கொணர்வு நீதி பேரணை. எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பாத்துக்கங்க. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மண்டாமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை செய்ய சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு எங்க அம்மா போய் ஒரு மனு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல மனு குடுத்தாங்க அப்படின்னா, அது அந்த துறை சார்ந்தவங்க வந்துட்டு அத கிளீன் பண்ணி குடுப்பாங்க. அப்ப மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். செயலிறுத்தும் நீதி பேரணையோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, பொது அலுவலர் அல்லது கூட்டமைப்பு தங்களது அது கட்டளையுறுத்தும் நீதி பேரணைக்கு இன்னொரு பேர் வந்துட்டு செயலுறுத்தும் நீதி பேரணை. அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வர்றது. மண்டாமஸ். இப்ப பொது அலுவலர் அல்லது கூட்டமைப்பு தங்களது கடமையை செய்ய தவறினால், இந்த அ கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மூலியமா போயி நம்ம வந்து கோர்ட்ட அணுகலாம். அடுத்து வந்துட்டு தடையுறுத்தும் நீதி பேரணை ப்ராஹிபிக்ஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவத தடுக்குது. கீழ் நீதிமன்றமோ, தீர்ப்பாயமோ அதோட அதிகார வரம்புல தான் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு நிலுவையில் உள்ளபோது இந்த ஆணை வந்து பிறப்பிக்கிறாங்க. அடுத்து ஆவணக்கேற்பு நீதி பேரணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்காக தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ
அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை வந்துட்டு ஆவணக்கேட்பு நீதி பேரணை. அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேரணை. இப்பேரணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடுக்கிறது. ஒருவர் எந்த தகுதியின் அடிப்படையில பொது பதவிகள் வகிக்கிறார் என வினவப்படும் ஆணை. அமைச்சர்களுக்கு எதிரா வினவ முடியாது. இப்ப இருக்கிற அமைச்சர்ஸ் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்ஸ் வந்து நெறைய பேர் படிக்காதவங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராலாம் நம்ம வந்து வினவலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்கொணர்வு நீதி பேரணைன்னா என்ன சொல்லுது? சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்வதிலிருந்து பாதுகாக்குது. கட்டளையுறுத்தும் நீதி பேரணை அப்படின்னா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கலாம். இது செயலுறுத்தும் நீதி பேரணை அப்படின்னும் சொல்றாங்க. தடையுறுத்தும் நீதி பேரணைன்னா, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவணக்கேற்பு நீதி பேரணை அப்படின்னா, உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்காக தனக்கோ உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கேட்கறது வந்துட்டு ஆவணக்கேற்பு நீதி பேரணை. தகுதிமுறை வினவும் நீதி பேரணை அப்படின்னா, இப்பேரணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஒருவர் எத்தகுதியில் அடிப்படையில் பொது பதவிகளை வகிக்கிறார் என வினவப்படுது. இது வந்து அமைச்சர்களுக்கு எதிரா வினவ முடியாது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். விதி 32ல 2ன் படி அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உச்சநீதிமன்றத்த அணுகலாம். விதி 226ன் படி நீதி பேரணை அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளது. அடிப்படை உரிமைகள் பற்றி மட்டுமே நீதி பேரணை பிறப்பிக்க முடியும். அடிப்படை உரிமையின் சாதாரண உரிமை மீறப்பட்டா கூட உயர்நீதிமன்றத்தை தேடி நீதி பேரணை அணுகலாமா? நாட்டின் எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தும். சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு மட்டுமே கட்டுப்படுத்தும். நாட்டின் எல்லா பகுதியும் கட்டுப்படுத்துறது உச்சநீதிமன்றம். சம்மந்தப்பட்ட மாநிலத்த மட்டும் கட்டுப்படுத்துறது உயர்நீதிமன்றம். அரசால கூட காரணமின்றி இந்த நீதி பேரணிகள ரத்து செய்ய இயலாது. விருப்ப உரிமையின் பேர்ல ரத்து செய்யப்படும். அப்படின்றது உயர்நீதிமன்றத்திற்கு பொருந்தும். விதி 33 வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீருடை பணிகளில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது விதி 33. விதி 34 ராணுவ ஆட்சியின் போது அடிப்படை உரிமைகள் அப்படின்றது விதி 34. விதி 33 சீருடை பணிகளில் அடிப்படை உரிமைகள். விதி 34 ராணுவ ஆட்சியில அடிப்படை உரிமைகள். விதி 35 அடிப்படை உரிமை தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்றது விதி 35. ஆனா அப்படி இயற்றப்பட்ட சட்டம் வந்து அடிப்படை உரிமையை பாதிக்காத வண்ணம் இருக்கணும். இல்லைன்னா விதி 13 பயன்படுத்தி நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யலாம். நீதிமன்றத்தை நாடி இந்த சட்டத்த நீக்கவும் செய்யலாம். விதி 33 வந்து என்னது? சீருடை பணிகளில் அடிப்படை உரிமைகள். விதி 34 வந்துட்டு ராணுவ ஆட்சியின் போது அடிப்படை உரிமைகள். விதி 35 வந்துட்டு அடிப்படை உரிமைகள் தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்றது. அடிப்படை உரிமைகள் வந்துட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு அரசு நெறிசை கோட்பாடுகளும், அடிப்படை கடமைகளும் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பை.